சினிமா அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மீடியம். ஜஸ்ட்டு போய் உட்காந்துருந்து ஒரு தியேட்டரில் உட்காந்து ஒரு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் நம்ம நேரத்தை போக்குறதுக்காக ஒரு சூஸ்ஃபையான ஒரு விஷயம் தான் சினிமா. அந்த சினிமாவில் நல்ல ஒரு டீம் டீம் அமைகிறது ரொம்பவே சிரமம். அப்படி ஒரு டீமும் அமைஞ்சு நல்ல டெக்னீஷியன்ஸும் கிடச்சி பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த சினிமா எப்படி இருக்குமோ அதுதான் நேற்று மலையாளத்தில் வெளிவந்த பேட்ரியாட்டோட நிலைமை. பேட்ரியாட்டில் மலையாள சூப்பர் ஸ்டார்களான மோகன்லால், மம்முட்டி, ஃபகத் ஃபாசில், குஞ்சாக்க போபன், நயன்தாரா, ரேவதி இப்படி நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் படத்தை கொண்டு போகிற அளவுக்கான ஒரு பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லாதது மகேஷ் நாராயணனோட ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லணும். ஆனால் அவரோட டெக்னிக்கல் வேஷம் பார்த்தோம்னா கட்டிங், எடிட்டிங், அசாத்தியமான எடிட்டிங் பண்ணி வச்சுருக்காப்புல. கேமரா ஒர்க்கு சரியான ஒர்க்கு, மியூசிக்கு அப்படி ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்கக்கூடிய மியூசிக்கு. ஸோ அவங்களோட கேமரா, அந்த விஷுவல், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, எடுத்து வச்சுருக்கிற விதம், நல்ல ஒரு டைரக்ஷன், இதெல்லாம் பார்க்கும்போது படம் நம்மளை அப்படியே ஒரு 3 மணிக்கூர் அசைய விடாமல் பார்த்துக்குது. ஆனால் படம் பார்த்து முடிஞ்சுட்டு வந்த பிறகு படத்துக்கான ஒரு பேஸ் அது அந்த படத்தில் மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த படம் ஞாபகப்படுத்தக்கூடிய இல்லைன்னா விரும்பி மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு சினிமாவாக இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. மற்றபடி ஒரு இந்த ஸ்டார் காஸ்ட் இருக்குது, ஒரு சினிமா இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை போய் கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். போர் அடிக்காமல் 3 மணிக்கூரும் கொண்டு போகுது. நல்ல டெக்னிக்கலாக அது இதுன்னு பேசியிருக்காங்க. ஆனால் அதுதான் ஒரு சிக்கலே. ஏன்னா இவ்வளோ ஹைலைட் டெக்னிக்கலாக ஒரு சினிமா பண்ணும்போது அது சினிமா பார்க்கக்கூடிய சாதாரண மக்களை எப்படி போய் சேரும்ன்றது மிகப்பெரிய கேள்வி. பட் இதே சினிமாவை அவங்க ஸ்டேட் லெவலில், ஒரு கேரளா ஸ்டேட் லெவலில் அந்த சினிமாவை சுருக்கி இருந்தாங்கன்னா, கேரளா ஸ்டேட் லேப்டாப் கொடுக்குற மாதிரியும் அங்கே இருக்க பிரச்சனைகளை பேசுகிற மாதிரி சுருக்கி இருந்தாங்கன்னா கூட படம் மலையாளிகளுக்கு ஓரளவு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். சவுத் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். என்ன பர்பஸ்க்காக இந்தியாவுக்கு கொண்டு போனாங்கங்கிறதே தெரியல. அதனாலே படம் ஒரு வீக் ஆகுது. படத்துக்காக அவங்க பல கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஓகே, அக்செப்டபிள். பட் பேஸு கேரளாவை சார்ந்து இருந்திருந்தால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து. மற்றபடி படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் படத்துக்கான பேஸ் இல்லாதனால நம்ம படத்தோட ஒட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடுது. இந்த சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்டர்வெல்ல அரசனோட கிளிப்பிங்ஸ் காட்டுறாங்க. பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. காரணம் மலையாள சினிமா எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் வெட்டு குத்து ரவுடிசம் அதை பற்றி பேசி எதுக்காக சினிமா எடுக்கிறோம்னு தெரியல. இந்த வெற்றிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் சினிமா விட்டு போயிடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு நல்ல விதமாக கொடுக்கணுங்கிறத விட்டுட்டு இன்னும் அதே ரவுடிசத்தை பேசுகிறதோ, அருவா கத்தி, நாடு எவ்வளோ சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இளைஞர்கள் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்காங்க, இதை கூட மனசில் வைக்காமல் ஏதோ ஒரு சினிமா எடுத்துடுறோங்கிற மாதிரி எடுக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு புரிபடலை. இது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தமிழ் சினிமா கொண்டு வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். வேறு மற்றபடி மகேஷ் நாராயணனோட பேட்ரியாட்டு ரசிக்கலாம். ஆனால் நல்லா ரசிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஒட்டுற மாதிரியான இல்லை. ஒரு கமர்ஷியல் ஃபிளிக், ஒரு அண்ணாமலை மாதிரி, ஒரு பாட்ஷா மாதிரி ஒரு 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 பேஸ் இருக்கக்கூடிய சினிமாவாக இருக்கும்போது நமக்கு சீக்கிரம் அது நம்ம கனெக்ட் ஆகும். எத்தனை வருஷம் கழிச்சவரும் பார்க்கலாம். ஆனால் பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு வாரத்துக்குள்ள இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ள மக்கள் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய மார்க்கு பேட்ரியாட்டுக்கு 5க்கு 3.